பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாகும். நாம் இணைந்து இந்த நாளிலும் பரலோக தேவ பிரசன்னத்தோடு இந்த புதிய நாளை காண உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 67ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த கால வேளையில் ஆமென், தேவ முக பிரகாசத்தோடு தேவனுடைய முகத்தின் பிரகாசம் ஆமென் நம்மேல் விளங்கும் போது அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். முகம் பிரகாசிக்கும். நமக்கு தெரியும், மோசே தேவனுடைய ஆமென் சமூகத்தில் காத்திருந்த வேளை 40 நாட்கள் கழிந்து இறங்கி வருகிறார். தேவனிடத்தில் முகமுகமாய் பேசி இறங்கி வரும்போது அவருக்கு ஒன்றும் தெரியல, நார்மலாக தான் வருகிறார் அவருடைய மனநிலைப்படி. ஆனால் வெளியே இருக்கிற ஜனங்கள் அவரை பார்க்கும்போது சூரியனை விட ஆமென் அந்த முகம் பிரகாசமாய் இருப்பதை கண்டு, உம்முடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியல, முகத்தை மூடிருங்க. அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆமென் அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. வேதம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஹல்லேலூயா. அவர் உண்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. இந்த ஒரு ரகசியம், தேவ முகம் உன்மேல் பிரகாசிக்கும் போது உன்னில் உள்ள இருள் மாறி போகும். இருளை கொண்டு வந்த தந்திரங்கள் மாறி போகும். அது அறியாமை நிமித்தம் வந்த இருளா இருந்தாலும், சத்துருக்களுடைய தந்திரங்கள் நிமித்தம் வந்த இருளா இருந்தாலும் அவைகள் நீங்கி போகும். இதுக்கு தான் தேவனுடைய முகம் உன்மேல் பிரகாசிக்க பண்ணும்போது வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வெறுமையா முகம் பிரகாசித்ததனால் மட்டுமல்ல, அந்த பிரகாசிக்க பண்ணும்போது அந்த உன்னில் பற்றி இருக்கிற, உன்னை தொடருகிற, உனக்கு எதிராய் உன் நன்மைகளை முடக்குகிற, உன் கண்களில் தெளிவற்றதாய் மாற்றுகிற, உன் கண் பார்வையை நன்மையானதுக்கு நேராய் திருப்பாதபடி மன இருதயத்தை மனதை அல்லது ஆத்துமாவை இருளடைய பண்ணுகிற அந்த வல்லமைகள், அந்த இருள் தேவனுடைய முகம் பிரகாசிக்கும் போது தானாய் ஹல்லேலூயா மாறி போகும். எப்படி ஒரு லைட்டை போட்டால் இருள் மாறி போகிறதோ, தேவனுடைய முகம் உன்மேல் பிரகாசிக்கும் போது ஹல்லேலூயா அந்த இருள் உன்னை விட்டு விலகும் போது அது உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிற. இந்த கால வேளையில கர்த்தருடைய முகம் உன்மேல் பிரகாசிக்க பண்ணி தேவ ஆசீர்வாதத்தை தரப்போகிற ஒரு பகல். ஆண்டவருடைய கரங்களை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய முகம் என் மேல் பிரகாசிக்க பண்ணும். எனக்கு எதிரான இருள், என்னை பற்றி இருக்கிற இருள், என்னுடைய அறியாமையான இருள் என்னை விட்டு நீங்கி போக செய்யும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலைக்காக நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதத்தினை தருகிறேன். உம்முடைய முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. தேவ முகம் பிரகாசிக்கும் போது வருகிற அந்த எல்லா தடைகளும் இருளின் வல்லமைகளும் நீங்கி போகிறது அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும், விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற யாவர் மேலும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவீராக, அற்புதமாய் நடத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.